அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். நாம் இப்போ பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய இயல் 6ல் இருக்கக்கூடிய செய்யுள் பகுதி கவிதை பேழை இல்லையா, அதில் 2வது கவிதை பேழை நம்ம பார்க்குறோம். 2வது செய்யுள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாச்சியார் திருமொழி இல்லையா. இதுவும் பார்த்திங்கன்னா என்னது, அழகை பற்றி தான் சொல்லியிருக்கு பாருங்கள். நாச்சியார் திருமொழி யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆண்டாள் அவர்கள் எழுதியது தான் நாச்சியார் திருமொழி. இந்த ஆண்டாள் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா, பெரியாழ்வாருடைய வளர்ப்பு மகள் தான் இந்த ஆண்டாள் அப்படிங்கிறவங்க. சரி, அதுக்கு முன்னாடி நம்ம ஆசிரியர் குறிப்பு பார்த்துடலாம். சரியா? சரி பாருங்கள், நூல்வெளி பாருங்கள், நெக்ஸ்ட் பேஜில் இருக்குது. திருமாலை வழிபட்டு சிறப்பு நிலை எய்திய ஆழ்வார்கள் 12 பேர். திருமாலை வழிபட்டு சிறப்பு நிலை அடைந்தவர்கள். அவரில் ஒருத்தர் தான் இந்த ஆண்டாள். அவர் மட்டும்தான் பெண், மீதெல்லாம் ஆண்கள் இல்லையா. அப்போது ஆழ்வார்களில் இவர் மட்டும்தான் பெண்ணாக இருக்கார். இறைவனுக்கு பாமாலை சூட்டியதோடு தான் அணிந்து மகிழ்ந்த பூமாலை சூட்டியதால் இல்லையா, இறைவனுக்கு பாடல் பாடியதோடு இல்லாமல், பாமாலை சூட்டியதோடு இல்லாமல் தான் அணிந்து மகிழ்ந்த பூமாலையையும் சூட்டியதால் இவரை சூடிக் கொடுத்த சுடர்கொடி என அழைக்கப்பெற்றார். இவரை பெரியாழ்வார் வளர்ப்பு மகள் என்று கூறுவர் இல்லையா. பெரியாழ்வாருடைய வளர்ப்பு மகள்னு சொல்லுவாங்க. ஆழ்வார்கள் பாடிய பாடலுடைய தொகுப்பு தான் 4000 திவ்ய பிரபந்தம். அப்படின்னா 4000 பாடல்களின் தொகுப்பு அப்படின்னு அர்த்தம். இந்த தொகுப்பில் ஆண்டாள் பாடியதாக திருப்பாவை அப்புறம் நாச்சியார் திருமொழி அப்படிங்கிற 2 தொகுதி இருக்குது இல்லையா. ஆண்டாள் பாடியதாக சொல்கிறது என்னென்ன அப்படின்னா, திருப்பாவையும் நாச்சியார் திருமொழியும். இதில் நாச்சியார் திருமொழியில் மொத்தம் 143 பாடல்கள் கொண்டது. நம்ம பாடப்பகுதியில் 2 பாடல்கள் 6ஆம் திருமொழியில் இடம்பெற்றிருக்கு. 2 பாடல்கள் தான் இருக்குது, அது 6ஆம் திருமொழியில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? அடுத்தது நம்ம பாடலுக்குள்ளே நுழையத்துக்கு முன்னாடி நுழையும் முன் பகுதியை பார்க்கலாம். பாருங்கள். இந்த நாச்சியார் திருமொழினாவே பக்தி இலக்கிய உணர்ச்சி தான் நமக்கு தோன்றும் இல்லையா. பக்தி பாடல்கள் தான். ஆண்டாள்னாவே ஆழ்வார்கள் பாடியது எல்லாமே பக்தி பாடல்கள் தான். அதில் இவர் பாடியது என்னது, பக்தி பாடல். இதில் கனவு காண்ட மாதிரி தான் 2 பாடல்களும் இருக்குது. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி பாருங்கள், நுழையும் முன்னில் பாருங்கள். பக்தி இலக்கியம் உணர்ச்சி நிறைந்த பாடல்களை உள்ளடக்கியது தான் இந்த நாச்சியார் திருமொழி. இறைவனோடு ஒன்றுதலும் அதன்பால் அனைவரையும் சரணடை செய்வதும் பக்தி இலக்கியத்தின் பணியாக இருந்தது. இறைவனோடு நம்ம அந்த பாடலை பாடும்போதே இறைவனோடு ஒன்று கலந்த மாதிரி இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் இறைவனை சரணடை செய்வதாக இந்த பாடல்கள் இருக்குமா. இறையை நாயகனாக எண்ணி நாயகி பாடுவதில், அதாவது இறைவனை நாயகனாக எண்ணி நாயகி பாவத்தில் நாயகி மாதிரி பாடுறது தான் காணப்படுகிறது. இந்த பாவத்தில் பெண் கவிஞர் ஒருவர் பாடுவது உண்மை காதலென கருத வைக்கிறது. ஆண்டாள் பாடியதால் அவள் திருமால் மீது காதல் கொண்டு பாடியதாக கொள்கின்றனர். அழகியலுக்கும் பக்திக்கும் இடம் தருகின்ற ஆண்டாள் கவிதைகள் கற்பவர் மனதை கவர்கின்றன. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, அழகுக்கும் பக்திக்கும் இடம் தருகின்ற ஆண்டாள் கவிதைகள் படிக்கிறவங்க மனதை கவர்ற மாதிரி இருக்குமா. அதை படிக்கும்போது நம்ம மனதை ஈர்க்கும் வண்ணம் இந்த பாடல்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரியுதாம்மா? சரி, பாடலுக்கு போகலாமா. பக்தி இலக்கிய பாடல் தான் இது. ஆண்டாள் கனவு பாடல் மாதிரி இது. புரியுதா? யார் மேலே? திருமால் மேலே காதல் கொண்டு பாடுற மாதிரி இல்லையா, கனவு வர்ற மாதிரி இந்த பாடல்கள் அமைக்கப்பட்டிருக்கு. பாடல் வரிகளை கவனிங்க, வரி மேலே விரல் வைங்க. பாருங்கள். கதிரொளி தீபம் கலசம் உடனேந்தி
சதிர் இளம் மங்கையர் தாம் வந்து எதிர்கொள்ள மதுரையார் மன்னன் அடிநிலை தொட்டு எங்கும் அதிரப் புகுந்த கணா கண்டேன் தோழி நான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அதிர புகுத கணா கண்டேன் தோழி நான்னு சொல்லியிருக்காங்க இந்த பாடலில். பாருங்கள், இதோட பொருள் என்ன அப்படின்னா, ஆடும் இளம்பெண்கள் இல்லையா, நடனமாடக்கூடிய இளம்பெண்கள் கையில் கதிரவன் போன்ற ஒளியை உடைய விளக்கு இல்லையா, கதிரொளி தீபம். விளக்கில் எப்படி வரும், ஒளி பிரகாசிக்கும் இல்லையா, அப்படியே ஆடக்கூடிய பெண்கள். தீபமும், ஒரு கையில் தீபமும் கலசம் உடனே இந்த இன்னொரு கையில் கலசமும், சதிர் இளமங்கை இல்லையா, சதிர்னா நடனம் ஆடக்கூடிய இளம் மங்கையர் தாம் வந்து எதிர்கொள்ள, அவங்களாம் வந்து எதிர்கொள்ள மதுரையார் மன்னன், மதுரை நகர மன்னன் ஏந்தியவாறு எதிர்கொண்டு அழைக்கிறாங்களாம். யாரை, அந்த வட மதுரையை ஆளும் மன்னன் யார், கண்ணன். அவருடைய என்ன செய்கிறாங்களாம் பாருங்கள், மதுரையார் அடிநிலை தொட்டு எங்கும், அடிநிலை தொட்டுனா அந்த வடமதுரை ஆளும் மன்னன் யார், கண்ணன் பாதங்களை பாதுகைகள்னால் அந்த காலில் அணியக்கூடிய செருப்பு, பாதுகைகளை அணிந்து கொண்டு வர்றாரு. அதை பாருங்கள், வடமதுரை ஆளக்கூடிய கண்ணனுடைய பாதுகைகளை அணிந்து கொண்டு புவி அதிர, அதாவது பூமி அதிர மகிழ்ச்சியோடு நடந்து வருகிறான். அந்த வரக்கூடிய காட்சியை என்னது பார்க்குறார் இல்லையா. பாருங்கள், மதுரையார் அடிநிலை தொட்டு எங்கும் அதிர புகுத கணா கண்டேன் தோழி நான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த மதுரை நாட்டை ஆளக்கூடிய கண்ணன் பாதுகளை அணிந்து கொண்டு புவி அதிர மகிழ்ச்சியோடு நடந்து வர்றாரு. இந்த காட்சியை நான் கனவுல கண்டதாக சொல்கிறாரு இந்த ஆண்டாள். புரியுதம்மா? சரி, அப்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆடும் இளம் பெண்கள், நடனமாடக்கூடிய பெண்கள் கைகளில் கதிரவன் போன்ற ஒளியை உடைய விளக்குகளை ஒரு கையிலையும் இன்னொரு கையிலேயே கலசத்தையும் ஏந்தியவாறு யாரை, கண்ணனை எதிர்கொண்டு அழைக்கிறார்கள். கண்ணன் வராருன்னு தெரிஞ்சு அவங்களை அழைக்கிறதுக்காக போகிறாங்க. வடமதுரை ஆளும் மன்னன் யார், கண்ணன். எப்படி வர்றாராம், காலில் பாதுகைகளை அணிந்து கொண்டு பூமி அதிர மகிழ்ச்சியுடன் நடந்து வர்ற மாதிரி நான் கனவு கண்டேன் தோழி அப்படின்னு ஆண்டாள் சொல்வதாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. புரியுதா? சரி, அடுத்த பாடல் பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மத்தளம் கொட்ட வரி சங்கம் நின்று ஊத முத்துடை தாமம் நிறை தாழ்ந்த பந்தர்கீழ் மைத்துனன் நம்பி மதுசூதன் வந்து என்னை கைத்தலம் பற்ற கணா கண்டேன் தோழி நான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த பாடலில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மத்தளம்னா மேளதாளங்கள் இல்லையா, அந்த மாதிரி இசைக்கருவிகள் முழங்குகின்றன. மத்தளம் கொட்ட வரி சங்கம் நின்று உத, வரி சங்கம்னா வரிகளை உடைய சங்குகள் இல்லையா, வரிகளை உடைய சங்குகளை நின்று ஊதுகிறார்களாம். அப்போது மத்தளம் வாத்தியங்கள் இசைக்கருவிகள் முழங்குது, சங்கு வரியுடைய சங்குகளை ஊதுறாங்க. அது ஊதும்போது பாருங்கள், நின்று ஊத முத்துடை தாமம், முத்துக்கள் அணிந்த தாமம் அப்படின்னா முத்துடை மாலை அப்படின்னு அர்த்தம். முத்துடை தாமம் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா, தாமம்னா மாலை, முத்துக்கள் நிறைந்த மாலைகளை நிறைத்தாழ்ந்த அந்த கீழே வரைக்கும் தொட்டுட்ருக்கு அந்த மாலை. அப்படி முத்து மாலைகளை அணிந்த பந்தர்கீழ் மைத்துனன், அந்த பந்தல் அடியில் மைத்துனன் அப்படின்னா என்னது, அத்தை மகனும் மது என்ற
அரக்கனை அழித்தவனுமான மதுங்கிற அரக்கனை அழித்தவனுமான கண்ணன் முத்துக்களை உடைய மாலைகளை தொங்கவிடப்பட்ட பந்தல் கீழே என்னை திருமணம் செய்து கொள்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. மதுசூதனன் மது அப்படிங்கிற அரக்கனை அழித்த சூதன்னா யார்? அத்தை மகன். அவளுடைய அத்தை மகன் கண்ணன் வந்து என்னை கைத்தலம் பற்ற கணா கண்டேன் தோழினான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரை மணந்து கொள்கிறாங்க. யாரை? அந்த ஆண்டாளை இல்லையா? அப்போது முத்து மாலைகள் தொங்கவிடப்பட்ட பந்தல் கீழே என்னை திருமணம் செய்து கொள்கிறான். இப்படிப்பட்ட காட்சியை நான் கனவில் கண்டேன் தோழி அப்படின்னு ஆண்டாள் சொல்கிறாங்க. புரியுதா? அதுதான் இந்த பாடலுடைய பொருள். மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத முத்துடை தாமம் நிறைத்தாழ்ந்த பந்தற்கீழ்ங்கிறத லாஸ்ட்டாக கொண்டு வரணும். மைத்துனன் நம்பி மதுசூதன் வந்து என்னை கைத்தலம் பற்ற கணா கண்டேன் தோழி நான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போது இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? மேளதாளங்கள் வாசிக்க இல்லையா, அதுக்கப்புறம் சங்குகள் முழங்க, அப்புறம் மதுசூதன் மதுங்கிற அரக்கனை அழித்தவனான கண்ணன் என்ன செய்கிறான்? முத்து மாலைகள் தொங்கவிடப்பட்ட பந்தல் கீழே என்னை வந்து திருமணம் செய்து கொள்கிறான். அப்படிப்பட்ட கனவை கண்டேன் தோழி நான் அப்படின்னு ஆண்டாள் சொல்லியிருக்காங்க. புரியுதாம்மா? சரி, அடுத்தது பாடலும் அதை சொல்லும் பொருளும் பாருங்கள். தீபம்னா விளக்கு இல்லையா? தீபம்னா என்னது? விளக்கு. சதிர்னா என்னது? நடனம் ஆடக்கூடிய பெண்கள். தாமம் அப்படின்னா மாலை. என்ன தாமம்னு கொடுத்துருக்காங்க? முத்துடை தாமம், முத்துக்கள் உள்ள மாலைகள், முத்து மாலைகள், முத்துச்சரங்கள் அப்படின்னு சொல்லலாம். புரியுதா? சரி, அடுத்தது பாடலின் பொருள் பாருங்கள். அது ஏற்கனவே நான் சொன்னது தான், இருந்தாலும் கவனிங்க. ஃபஸ்ட்டு பாடலோட பொருள் என்னான்னு பாருங்கள். ஆடும் இளம்பெண்கள் கைகளில் கதிரவன் போன்ற ஒளியை உடைய விளக்கையும் கலசத்தையும் ஏந்தியவாறு வந்து எதிர்கொண்டு அழைக்கிறார்கள். வடமதுரை யார? வடமதுரை ஆளும் மன்னன் கண்ணன் பாதுகைகளை அணிந்து கொண்டு புவி அதிர மகிழ்ச்சியுடன் நடந்து வருகிறான். அவங்க எதிர்கொண்டு அழைக்கிறாங்க. இந்த காட்சியை தான் நான் கனவு கண்டேன் அப்படின்னு கனவில் கண்டதாக ஆண்டாள் கூறுகிறார். அடுத்தது 2வது பாடலில் மத்தளம் முதலான இசைக்கருவிகள் முழங்குகின்றன, வரிகளை உடைய சங்குகள் நின்று ஊதுகின்றனர். அத்தை மகனும் மது என்ற அரக்கனை அழித்தவனுமான கண்ணன் முத்துக்களை உடைய மாலைகளை தொங்கவிட்டப்பட்ட பந்தலின் கீழ் என்னை திருமணம் செய்து கொள்கிறான் அப்படின்னு இந்த காட்சியை தான் நான் கனவுல கண்டேன்னு சொல்கிறாங்க ஆண்டாள் தன் தோழிகிட்ட. புரியுதா? இந்த 2 பாடலுடைய பொருளும் இதுதான். அடுத்தது பாருங்கள், தெரிந்து தெளிவும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பெண்ணின் திருமண வயது 18, ஆணின் திருமண வயது 21 என்று சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது இலக்கண குறிப்பு பாருங்கள். முத்துடை தாமம்னா 2ஆம் வேற்றுமை தொகை. ஏன் 2ஆம் வேற்றுமை தொகை அப்படின்னு சொன்னால், தாமம்னா மாலை, முத்தினை உடைய முத்தினை ஐ அப்படிங்கிற வேற்றுமை உரு. முத்துடை தாமம்னா 2ஆம் வேற்றுமை தொகை அங்கே மறைஞ்சிருக்கு. முத்துக்களை உடைய மாலை, முத்துக்களை உடைய 2ஆம் வேற்றுமை தொகை மறைஞ்சு வந்திருக்கனால இது 2ஆம் வேற்றுமை தொகைன்னு சொல்கிறோம். அடுத்தது பாருங்கள், பகுபத உறுப்பிலக்கணம். தொடுங்கிறது தான் தொட்டுன்னு மாறும். அப்போ தொடு பகுதி, அப்புறம் 2 எப்படி பிரிப்போம்? இட்டு கூட்டல் ஊன்னு பிரிப்போம் இல்லையா? தொடு பகுதி, தொட்டு என ஒற்று இரட்டித்து இறந்த காலம் காட்டியதுன்னு எழுதணும், இட்டு. அடுத்தது காட்டியது விகாரம். அடுத்தது பார்த்திங்கன்னா வினையச்ச விகுதி. புரியுதா? தொடு பகுதி, புரியுதா? தொடு பகுதி, தொட்டு அப்படிங்கிறது ஒற்று இரட்டித்து இறந்த காலம் காட்டியது விகாரம் அப்படின்னு எழுதணும். அடுத்தது வினையச்ச விகுதி. அடுத்தது பாருங்கள், கண்டேன் கொடுத்துருக்காங்க. பார்க்கறது தான், தான் கண் என குறுகியது விகாரம். அப்போ நம்ம எப்படி பிரிப்போம்? பிராக்கெட்டில் கண்ணுன்னு போட்டுக்கணும். டேவை எப்படி பிரிப்போம்? இட்டு கூட்டல் ஏ தான் டே. அந்த இன்னை அப்படியே எடுத்து வச்சுக்கணும். பகுதி எழுதிட்டு அப்புறம் அந்த பிராக்கெட்டில் இருக்கிற கண் என குறுகியது விகாரம்னு எழுதணும். அடுத்தது
டேவை எப்படி பிரிப்போம்? இட்டு கூட்டல் ஏ. இட்டு இறந்த கால இடைநிலை, ஏ தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி. புரியுதாம்மா? அடுத்தது பாருங்கள், கற்பவை கற்றபின். நூல்வெளி ஏற்கனவே பார்த்துட்டோம். கற்பவை கற்றபின் பாருங்கள். திருப்பாவையில் இடம்பெற்றுள்ள தொடைநயமிக்க பாடல்களுள் எவையேனும் இரண்டினை இணையத்திலோ நூலகத்திலோ இருந்து திரட்டி வகுப்பறையில் பாடுகன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் திருப்பாவை பாடல் 2 வரி எழுதிட்டு இருந்தாலும் சரி, பாடி பார்த்தாலும் சரி. அடுத்தது, கண்ணனை பல்வேறு உறவு நிலைகளில் வைத்து பாரதியார் பாடியவற்றுள் உங்களை கவர்ந்த பாடல்கள் குறித்து ஆடுகன்னு கொடுத்துருக்காங்க. கண்ணனுடைய உறவு நிலை வைத்து ஏதாவது பாரதியார் பாடிய பாடல்களில் ஏதாவது 2 வரி எழுதி பாருங்கள், இல்லைன்னா பாடி பாருங்கள். அடுத்தது, சங்க காலத்தில் இருந்து தற்காலம் வரையில் உள்ள பெண்பார் புலவர்கள் இல்லையா, சில கவிதைகளை கொண்டு ஒரு கவிதை தொகுப்பு உருவாக்குக. சங்க காலத்திலேருந்து இந்த காலத்தில் இருக்கக்கூடிய பெண்பார் புலவர்கள் பாடிய கவிதைகளில் 2 வரி நீங்கள் எழுதலாம் அல்லது பாடி பார்க்கலாம். புரியுதாம்மா? இது வரைக்கும் உங்களுக்கு செய்யுட்பகுதி நிறைவு பெறுகிறது. அடுத்தது நம்ம பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னா, விரிவானம், துணைப்பாடம். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சரியா? நன்றி.